Taste the Daily. உடல்நலக்குறைவால் காலமான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தினார். அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளரும் கோவை புறநகர் தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அமுல் கந்தசாமி உடல்நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி காலமானார். கோவை அன்னூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அமுல் கந்தசாமி உடலுக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, வால்பாறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அமுல் கந்தசாமி திறம்பட செயல்பட்டு வந்தவர் என புகழாரம் சூட்டினார். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். மறைந்த சகோதரர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி அவர்கள் வால்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக சிறந்த முறையிலே பணியாற்றி வந்தார். மக்களிடத்திலே மிகுந்த நன்மதிப்பு பெற்றவர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்றத்தில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் வால்பாறை மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைத்து தீர்ப்பதற்காக பாடுபட்ட அருமை சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்கள் இன்றைய தினம் மரணமடைந்துள்ளார். அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளராக பதவி வகிக்கின்றார். ஆரம்ப காலத்திலிருந்து கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது மிகுந்த பற்று கொண்டு சிறந்த முறையிலே கழக பணியாற்றிய மறைந்த சகோதரர் அமுல் கந்தசாமி அவர்கள், அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அவரை பிரிந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் பகுதி கழக தொண்டர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.